நிலக்கடலை பொறுத்தமட்டில் இந்த சாரஞ்சு பூச்சி தாக்குதலும் புழுக்களும் அதிக அளவு பாதிப்பு ஏற்படுத்துது. இதை கட்டுப்படுத்தி அதிக மகசூல் எப்படின்னு பெறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்வினி, இது ரொசட்டி வைரஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ் நோய் தாக்குதல் ஏற்படுத்துது. இது இலைகளையும் தண்டு பகுதியில் உட்காந்து சாரை உறிஞ்சிறதுனால இலைகள் எல்லாமே சிறுத்தும் செடியோட வளர்ச்சி கொண்டும் காணப்படுது. இது ஒரு தேன் போன்ற திரவத்தை சுரக்கிறதுனால இலைகள் கரும் பூஞ்சான நோய்களுமே படியுது. இலைப்பேன், இது பட் நெக்ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய மொட்டு அழுகல் நோய் தாக்குதலை ஏற்படுத்துது. இது இலைகளில் சாரை உறிஞ்சினால இலைகளில் முதல்ல குளோரோட்டிக் பேச்சஸ், அதாவது இலைகளில் மஞ்சள் நிற புள்ளிகள் தோன்ற ஆரம்பிக்குது. மொட்டுகள் எல்லாமே கருக ஆரம்பிக்குது. இதனால செடியோட வளர்ச்சி குறையுது, மகசூலுமே அதிக அளவு பாதிக்கப்படுது. லீஃப் மைனர், இலை துளைப்பான், இது இலைகளில் மேற்புற திசுக்களை சுரண்டி சாப்பிடுது. இதனால இலைகளில் வெண்ணிற கோடுகள் இலைகளில் கண்ணாடி போல காணப்படுது. பின்னால இந்த இலைகள் எல்லாமே காஞ்சும் போயிடுது. அடுத்ததாக நூற்புழுக்கள், இதனால செடிகள் எல்லாமே மஞ்சள் நிறமாக மாறிடுது. மதிய நேரங்களில் பார்க்கும்போது செடி வாடிப்போய் காணப்படுது. இதோட பாதிப்புகள் தீவிரமடையும் போது செடியே செத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பூச்சி தாக்குதலை கண்ட்ரோல் பண்ண இன்ஃபினிட்டியை பயன்படுத்திக்கலாம். அடுத்தது அதுலேருந்து மீண்டு வர்றதுக்காண்டி நம்ம ஃபெர்டிலிட்டியை பயன்படுத்தினாலே போதும். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.